இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த தருணத்தில் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வரும்போது இந்த படத்தை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு, ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறதும் தெரியல. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷிப் கார்த்திக் நரேன். கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் 16 நான் பார்த்தேன். அப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல. சரி எந்த டைம்லைன்ல அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர். மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட். அவரோட தாட் ப்ராசஸ், ஒரு சீன் அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே புதுசா இருந்தது. அப்போ அந்த டைம்ல நிறங்கள் 3 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னாரு. ஒரு படம் இருக்கு, நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி. ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா கேரக்டரா பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்ல நான் என்னவா இருக்கேனோ, நான் எதெல்லாம் நம்புவேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு இந்த கேரக்டர். ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்துல தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் நெறைய டவுட்ஸ் இருந்தது. நான் கேட்டுட்டே இருந்தேன் கார்த்திக் கிட்ட இருந்து. வொர்க் அவுட் ஆகுமா கார்த்திக்? அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பா போயிடாதே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். அந்த கான்ஃபிடன்ஸ் அவரு தந்தாரு. ஸோ முழுக்க முழுக்க அவர் மேல இருந்த நம்பிக்கையில தான் நான் நிறங்கள் 3 அண்ட் நிறங்கள் 3 பொறுத்தவரைக்கும் இட்ஸ் a வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் உண்மையிலேயே நிறங்கள் 3 பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது. இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படம். ஏன்னா எந்த ஜானர்லயும் இத வந்துட்டு நம்ப போட முடியாது. அ அண்ட் நீங்க வந்து ஒ ஒ இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போதே சரி, அ ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். ஆ மத்தபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் அ கிரேட் ஹானர் டூ வொர்க் வித் ஷரத் சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர தெரியும். பட் நானும் அவரும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணல. இதுதான் தடவ. அதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணோம். அண்ட் ரஹ்மான் சாரோட காம்பினேஷன் இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்க தான் பார்க்குறேன் அவர ரஹ்மான் சார. ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் வொர்க் சார் ஆஃப் கோர்ஸ். அண்ட் மத்தபடி துஷ்யந்த் ஆகட்டும் ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அபிராமி ஆகட்டும் ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? இந்த மாரி இந்த இந்த படத்த இப்படி ஒரு ஒரு அப்ரோச்ல போலாம். இல்ல அப்படி ஒரு அப்ரோச்ல போலாம் அப்படின்னு சொல்லி நெறைய டைரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி. பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரியல. நீங்க தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு சீன்ல ரோல் பண்ற மாரி நான் என்ன சொல்ல முடியும்? சர்க்கிள் விடுவேன் வாயில அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவங்க கிட்ட. ஸோ என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் ரொம்ப பயத்தோட தான் போனேன். பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷன்ல அ அ சொல்லுவாங்க இல்லைங்களா? அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ்ல யூ கேன் ரைட் அப்பான் தியர் கான்ஃபிடன்ஸ் அப்படி. அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் போயிட்டேன். எவ்ரி டே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் எவ்ரி டே வந்துட்டு பூமாதேவி மேல பாரத்த போட்டு போற மாரி கார்த்திக் மேல பாரத்த போட்டு இந்த படத்த நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனது தான். அண்ட் ஐ பிலீவ் தட் வி மேட் அ குட் ஃபிலிம் த்ரூ தி எண்ட். அண்ட் இந்த இந்த மாரி படத்த ப்ரொடியூஸ் பண்றது, இந்த மாரி ஒரு படத்த வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த விதத்துல வந்துட்டு ஐங்கரன் இந்த படத்த எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டூ கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூசிங் அ ஃபிலிம் லைக் திஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். அது வந்து நான் 100% உறுதியா சொல்ல முடியும். அண்ட் இங்க இருக்கிற டெக்னிக்கல் க்ரூ, நம்ம கேமராமேன் ஆகட்டும், டிஜோ ஆகட்டும், ஜிஎக்ஸ் பிஜாய் சார் ஆகட்டும், அன்ஃபார்ச்சுனேட்லி couldn't be here. பட் எல்லாருமே வந்து அவங்கவங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எடுக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம். எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் நான் போய் எடுத்தேன். பட் டப் பண்ணும்போது தான் பார்த்தேன், மொத்த ஃபைட்டும் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. அதுவே எனக்கு புதுசா இருந்தது. ஸோ நியூ திங்ஸ் நெறைய இருக்கு இந்த படத்துல. ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படத்துல நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் த பீப்பிள், யார் வந்துட்டு இந்த படத்த 22ஆம் தேதி வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க. அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெய்லர நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அத ஃபுல்ஃபில் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் மத்தபடி இட்ஸ் கோனா பி எ கிரேட் வாட்ச்ன்னு தான் நம்புறேன். ஸோ வர நவம்பர் 22 படம் ரிலீஸ் ஆகுது. மறக்காம தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. அண்ட் முக்கியமா மனோஜ் சார், அகைன் தேங்க் யூ ஸோ மச். பிகாஸ் அவர் தான் வந்துட்டு எனக்கு பிஃபோர் டூயிங் த ஷூட் ஆஃப் த ஃபிலிம் ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது நான் அவரை நிறைய கால் பண்ணி கேட்டு இருந்தேன், சார் இதெல்லாம் செட் ஆகுமா சார், செட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போதான் வந்து ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போது தெரியுது எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் சொன்னா வந்துட்டு இந்த படம் வந்து மீ பீங் அதர்வா எனக்காக நான் வந்துட்டு ஒரு படத்தை யோசிச்சேன்னா ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஐ பி கன்வின்ஸ்ட் இன் டூயிங் திஸ் ஃபிலிம். பட் எல்லாருமே ஒருத்தரை மட்டும் நம்பிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம், தட் இஸ் கார்த்திக் நரேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அ கார்த்திக் நரேன்ஸ் ஃபிலிம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபைனலி நிறங்கள் 3 இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஏன்னா, ஐ எம்
நான் வந்து ரொம்பவே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியர்ல. பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டரா வந்து இது இருக்கும். தேங்க் யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த ஐங்கரன் ப்ரொடக்ஷன், Manoj sir and Karuna sir and the entire team, and Rahman sir, Adarva sir, Sharat Kumar sir, Daipan Babu sir, EP sir, and my co-actor Dushant, Noble, everyone that worked in this project. They were all been super kind and very sweet, and it was ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டா இருந்தது. லைக் ஐ ஹேட் தட் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் வேர் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் கார்த்திக், இஸ் இட் ஓகே, இது ஓகேவா, இது பண்ணலாமா? அண்ட் ஹி வாஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு அஸ் ஆல். அண்ட் ரொம்ப இப்படி பண்ணலாம், இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம். இட் வாஸ் வெரி வெரி கொலாபரேட்டிவ். ஸோ தட் இன் இட் செல்ஃப் வாஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ரோல். ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் அண்ட் த என்டையர் டீம் ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. First off, I'll start off by saying a big thanks to Naren Anna. He was the man who introduced me to Karthik Naren. Always been a big fan of Karthik Naren, and அவர் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி ஆக்சுவலாக மீட் பண்ணியிருந்தோம் in a friend's place, and then he told me I'm working on a script. ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 1 week 2 weeks தள்ளி he sent me a script. ஸோ அது படித்த உடனே ஓ நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பா ப்ரோ, ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ, வை நாட் லெட்ஸ் ஒர்க் டுகெதர்ன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஆஃப். ஹி டோல்ட் மீ ஐ ஹேவ் அ மந்த் அண்ட் அ ஹாஃப் டு ரெடியூஸ் மை பாடி, பிகாஸ் ரொம்ப பல்காக இருந்தேன் அப்போ. சீசனுக்கு அப்புறம் திருப்பியும் நான் ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹேட் டு கட் டவுன் அ லாட் ஆஃப் வெயிட். ஐ புட் இன் த ஹார்ட் ஒர்க் அண்ட் ரெடியூஸ்ட் அரவுண்ட் 6 kilos. ஸோ இந்த படம் it was really amazing working with such, as you can see, there are such amazing people over here. Abhirami, Atharva brother, um, Murli, Narena, Noble, Praveen, and Karthik, and obviously Raman sir and Sharat sir. Everyone was amazing to work with. Raman sir had so much to like. He gave me a lot of advice during my one portion that I had to shoot with him, and it was words of wisdom that I would take for the rest of my life as an actor. Um, ஆஃப்டர் கருடன் அதில் எவ்வளோ ஒரு ரகிடான ஒரு வில்லன் பார்த்தீங்களோ, இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டட் ஸ்கூல் பையன் பார்ப்பீங்க அந்த படத்தில். அண்ட் ஐ ஹோப் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ வாட்ச் த மூவி. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் என்ஜாய் த மூவி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வணக்கம். மை டியர் ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ், மீடியா, அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் மனோஜ் சொன்ன மாதிரி யூ டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச். இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல, பிகாஸ் நான் மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டார். அஃப்கோர்ஸ் அவர் கரெக்டாக பேசினாங்க. அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இது அந்த ப்ரெஸ் மீட் வைக்கும்போது. இந்த படத்துக்கு அப்புறம் என்ன ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன பேசணும் கூட எனக்கு தெரியாது. என்ன சொன்னான்னா கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கும், கதை ஸ்பாயிலர் ஆகிடும். அப்புறம் அப்படியெல்லாம் யோசிச்சு ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பட் அபவ் ஆல் இந்த வருஷம் எனக்கு வந்து 2024 வந்து இட் ஹாஸ் பீன் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் இயர். ஏன்னா எனக்கு 5 படங்கள் ரிலீஸ் ஆகிருச்சு. அதில் 2 தமிழ் படம். முதல்ல வந்து 5ஆம் மே, அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது, நிறங்கள் 3. இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் ஐ டோன்ட் வாண்ட் டு சே மச் அபவுட் இட், பிகாஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் அதை சொல்லணும். பிகாஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமா அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். நல்ல ஒரு ஸ்டோரி. அந்த நல்ல ஒரு படத்தில் நான் இருக்கேங்கிறது தான் என்னோட பெரிய பிளஸ்ஸிங்க நான் நினைக்கிறேன். ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃபார் தி டிசைனிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஆரம்பத்துலேருந்து அந்த டேட்ஸிலிருந்து கேட்கும் போதெல்லாம் வந்து ஹி வாஸ் தேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பேக் சப்போர்ட் ஃபார் திஸ். ஏன்னா ஒய் ஐம் சேயிங் தட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி சப்ஜெக்டோ இல்லை இதோ வந்து ஏன்னோ மீடியோக்கர் சப்ஜெக்ட்டுங்கிறது இல்லை. இது ஆஸ் அ ரொம்ப நல்ல கண்டென்ட் இருக்குது. பட் இந்த காலத்தில் வந்து இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைமில் வந்து இப்போ தியேட்டர் ஆடியன்ஸ்க்காகவே வந்து கதை, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தயார் பண்ணுறாங்க, யூனோ, ஃபார் பீப்புள் டு கம் டு த தியேட்டர். பட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஹார்ட் அதில் இல்லை, அந்த ஸ்டோரியில், அந்த கண்டென்ட்டில், மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸ். பட் இந்த மாதிரி சினிமாக்கள், இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு appreciate Karna sir for taking up this project and producing this film. Thanks to Karna sir and the whole entire production team. EP sir, thank you so much for being a big back support for this entire production. இதில் இருக்குங்கிறது வந்து அது ரொம்ப நான் இப்போ இங்கே நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பெக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா
இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 7 இயர்ஸ் அகோ துருவங்கள் 16 பார்த்தேன். நானும் என் ஃபேமிலி மட்டும் தான். ஸோ இந்த படம் முடிஞ்ச உடனே எனக்கு டியர்ஸ் இருந்தது கண்ணில். பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஸோ என்னது இல்லை, அது சந்தோஷமா சோகமா சேட்னஸ் ஒன்றும் தெரியல. ஐ குடன்ட் எக்ஸ்பிரஸ் இட் அட் தட் மூமெண்ட். பட் ஐ ரிமெம்பர் தட் ஐ வெண்ட் அண்ட் ஹக்ட் கார்த்திக். போய் ஹக் பண்ணேன். தட் ஹாஸ் ரியலி சேஞ்ச்ட் மை another சைட் ஆஃப் மை கரியர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறங்கள் 3க்கு இங்கே வந்து மறுபடியும் இங்கே உங்களை எல்லாரும் சந்திக்கிறோம். ஸோ சம்வேர் தேர் இஸ் அ கனெக்ஷன். ஐ திங்க் இந்த சினிமா கூட அடுத்த ஒரு துருவங்கள் 16 ஓடுற மாதிரி ஓடுன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரியில் மட்டும் நிறைய இமோஷன்ஸ், வேல்யூஸ், டெப்த்து இதெல்லாம் இருக்குது இந்த சினிமாவில். என்னோட ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப டெப்த்தாக இருந்தது. நான் கேட்டேன் கார்த்திக், ஹவ் வில் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டரில்? நான் ஒன்லி எனக்கு கொஞ்சம் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது இந்த ட்ரைலர் பார்த்த உடனே. he has made it very colorful and I never even expected அந்த அவர் சொல்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி ஒரு கலரில் ட்ரைலர் போடணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் நிறங்கள் 3 வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் 16 பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்தது. பட் ஹீ சோஸ் டு துருவங்கள் 16 அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஐ ஹர்ட் அபவுட் திஸ் சப்ஜெக்ட் பிஃபோர். அப்போ வந்து டைட்டில் வேறு, நாடக மேடை அப்படி என்னமோ ஒரு டைட்டில். ஸோ தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட். அண்ட் தென் எங்கிட்ட வந்தாங்க அண்ட் கேரக்டர் சொன்னாங்க. ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஐ நோ எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ். நாட் அஸ் அன் டேரக்டர், ஹீ இஸ் ஆல்சோ அ ஃபேண்டாஸ்டிக் ரைட்டர். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்ஸஸ் வந்து ஒரு ஆக்டரோட சக்ஸஸாக இருக்கட்டும், அந்த சினிமாவோட சக்ஸஸாக இருக்கட்டும், இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென், இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால், ஒரு நல்ல டயலாக் இருந்தால், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் இந்த படம் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே. இட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மிஸ்டர் கார்த்திக் நாராயணன் இஸ் நாட் ஓன்லி அ குட் டைரக்டர், இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ரைட்டர் ஆல்சோ. தட் ஐ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ். அண்ட் அண்ட் அதர்வா கூட வந்து ஹீஸ் தேர், நைஸ் யங் சார்மிங் பாய். ஆனால் எங்களுக்குள்ள காம்பினேஷன் இல்லாமல் போச்சு. நெக்ஸ்ட் டைம் வில் டூ இட் படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் தேங்க்ஸ் லாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறங்கள் 3 வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். என்னன்னா, ரொம்ப வருஷம் கழிச்ச ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சச் அ சப்போர்ட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சாருக்கும், இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் மதர்வா பிரதர், ஷரத் சார், ரஹ்மான் சார் அண்ட் துஷ்யந்த், அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னதான் டைரக்டர் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணுறதே இட் இஸ் ஒர்க் ஆஃப் த டீம். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தம். நிறங்கள் 3 பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களமாகட்டும், இது பேசக்கூடிய விஷயங்கள், இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோலையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ். படம் நவம்பர் 22ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை. அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.